ஒன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரீஸை வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. அதில் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 11க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். மாநிலங்களவை எம்பியாக ஒருத்தர் பதவியேற்றிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். பீகாருடைய முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக தற்போது பதவியேற்றிருக்காரு. அரசியலமைப்பு சட்ட சிந்தி மொழி ஓகேவா, அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த பதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சிந்தி மொழியில என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிப்பிச்சிருக்காங்க. அதை வெளியிட்டவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி ஜோதிராவ் பூலேவுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 11 கொண்டாடப்படுது. அவர் 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பாரு. இப்போ அவருடைய 200வது பிறந்த நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது. மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. அதை சொன்னது யாருன்னா தெலுங்கானா மாநில DGP-யான பா சிவதர் ரெட்டி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.9 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2026 to 27 ஆண்டு. சொன்னது யாருன்னா ஆசிய வங்கி வந்து சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, புதிய சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அபினவ் தினேஷ் மொடாக். தேர்தல் ஆணையம் வந்து நியமிச்சிருக்காங்க. வனவிலங்கு மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியலுக்கான பல்கலைக்கழகம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா குஜராத் ஜாம்நகர்ல அமைக்க இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பானி. ஓகேவா, அம்பானி கம்பெனி வந்து அமைக்கப்படுறாங்க. கார்டிங் சாம்பியன் அர்ஷிதா குப்தா பத்தி பார்ப்போம். முதல் இந்திய பெண், இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண், கார்டிங் சாம்பியன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அர்ஷிதா குப்தா. இடம் எங்க அப்படின்னா பெங்களூர்ல நடைபெற்ற போட்டியில அவங்க வந்து வின் பண்ணி இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியா உயர்கல்வி மாணவர் சேர்க்கை எவ்வளவு இருக்கு தற்போதுன்னு பாத்தீங்கன்னா 29.5% இருக்கு. அடுத்து பாருங்க, மத்திய ஆயுத காவல் படை பொது நிர்வாக சட்டம் 2026 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வந்து பெறப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் குறிப்பிட்ட மத்திய மாநில ஆயுத காவல் படைகளின் நிர்வாகம் மற்றும் சேவைகளை ஒழுங்குபடுத்துறது. அடுத்து பாருங்க, பெண்களுக்கு இந்தியாவின் மாறி வரும் கடன் சந்தையும். இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து வெளியிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிதி செயல்முறையில மிக சிறப்பா செயல்படுறதா இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வெள்ள மேலாண்மை குழு கோரக்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் AI அடிப்படையிலான நகர்ப்புற வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கோரக்பூர்ல அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, உலக சுகாதார அமைப்பு அர்ஜென்டினா. அதாவது உலக சுகாதார அமைப்புல இருந்து சமீபத்தில் விலகிய நாடு இது. WHO அமைப்புல இருந்து சமீபத்தில் விலகிய நாடு வந்து அர்ஜென்டினா. இது எப்ப நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா 2026 மார்ச் 1 முதல் நடைமுறைக்கு வந்துடும். சரி, அப்படியே கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, இந்திய அரசியல் சாசனத்தின் சிந்தி மொழி பதிப்பை வெளியிட்டவர் யார்? CP ராதாகிருஷ்ணன். ஓகேவா, இது முன்னாடி இருந்தது. தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர்ல துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா, CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மத்திய ஆயுத காவல் படை பொது நிர்வாக சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆயுத படைகளின் நிர்வாகம் மற்றும் நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்துது. பி ஆன்சர். அடுத்து பாருங்க, பெண்களுக்கு இந்தியாவில் மாறி வரும் கடன் சந்தை உமன் அண்ட் இந்தியா சேஞ்ச் டிபேட் மார்க்கெட் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? நிதி ஆயோக். ஓகேவா, அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் முதல் AI அடிப்படையிலான நகர்ப்புற வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஓகேவா, ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அடுத்து, உலக சுகாதார அமைப்புல இருந்து சமீபத்தில் விலகிய நாடு எது? உலக சுகாதார அமைப்பின் அர்ஜென்டினா விலகல் எப்போது நடைமுறைக்கு வரும்? மகாத்மா ஜோதிராவ் பூலே எங்க பிறந்தார்? கால்நடை மருத்துவ அறிவியலுக்கான புதிய பல்கலைக்கழகம் எங்க அமைக்கப்பட உள்ளது? ஓகேவா, அப்ப இந்த 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10, 11 என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். உலக சுகாதார அமைப்பு எங்க? அர்ஜென்டினா. ஓகேவா, உலக சுகாதார அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய ஒரு கிளை அமைப்பு. இந்த அமைப்புல இருந்து சமீபத்தில் விலகிய நாடு எதுனா அர்ஜென்டினா. 2026 மார்ச் 1 முதல் நடைமுறைக்கு வந்து. வெள்ள மேலாண்மை குழு எங்க அமைக்கப்பட்டிருக்கு? AI அடிப்படையிலான கோரக்பூர்ல. பெண்களும் இந்தியாவின் மாறுவரும் கடன் சந்தையும் வெளியிட்ட அமைப்பு நிதி ஆயோக்.
மத்திய காவல் படை பொது நிர்வாக சட்டம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வந்து பெற்றிருக்கு. நோக்கம் வந்து குறிப்பிட்ட மத்திய ஆயுத காவல் படைகளின் நிர்வாகம் மற்றும் சேவைகளை ஒழுங்குபடுத்துறது. இந்திய உயர்கல்வி மாணவர் சேர்க்கை வந்து 29.5. அடுத்து பாருங்க, கார்டிங் சாம்பியன் பட்டம் என்ற முதல் பெண் யார்? இந்திய பெண் வந்து ஹர்ஷிதா குப்தா. வனவிலங்கு மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கான பல்கலைக்கழகம் குஜராத் ஜாம்நகர். புதிய சென்னை காவல் ஆணையர் அபினவ் தினேஷ் மேடவாக். இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.9% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அது சொன்னது வந்து ஆசிய வங்கி. மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முற்றும் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானா. மகாத்மா ஜோதிராவ் பூலேவோட 200வது பிறந்தநாள் ஏப்ரல் 11 கொண்டாடப்படுது. 1827 அவர் எங்க பிறந்தாருன்னா மகாராஷ்டிரா. அரசியலமைப்போட சிந்தி மொழிபெயர்ப்பு யார் வெளியிட்டானா? சிபி ராதாகிருஷ்ணன். மாநிலங்களவை எம்பியை யார் இப்போ தற்போது பதவி வைத்திருக்காருன்னா பீகார் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பதவி வைத்திருப்பாரு. ஓகேவா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்.